எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவினில் சித்திரை மாதத்தினுடைய பிற்பகுதி, அது மே 1 துவங்கி மே 14 வரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையிலே ஆட்சி பெற்றும் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஸ்தங்கதமாகி 5ஆம் இடத்து சூரியனோடு இணைந்து ஒரு நிபுணத்துவ யோகம், ஒரு புத ஆதித்யம் என்பது ஒரு வெற்றிக்கான வழிகளை தரும். அதனுடைய தாக்கம் என்பது லாப நிலையில இருக்கிறது. இப்படி சிறப்புகளோடு துவங்கக்கூடியது. உங்களுக்கு இந்த சூரியன் என்பது மிக சிறந்த ஒரு அனுகூலத்தை தருவது 9ஆம் இடத்து அதிபதி. ஆகினால் அந்த அனுகூலங்களை பெறுவது எப்படி, அதில் என்ன சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தனுசு ராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். பதிவை பொறுமையாய் முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பொதுவிலே பார்க்கும்போது கைப்பணத்தை எப்படியோ ஒரு வகையிலே உயர்த்திவிடக்கூடிய அற்புதமான கிரகநிலை தான் இந்த கிரகநிலைகள் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் உங்களுடைய ராசியின் மீது உங்களுடைய ராசிநாதனுடைய 7ஆம் பார்வை, சனி பகவான் செவ்வாயோடு இணைந்த சனி பகவானுடைய பார்வையானது கிட்டத்தட்ட அதிகப்படியான நாட்கள் இந்த சித்திரையில உங்களுடைய ராசியின் மீது இருப்பது என்பது சனி குரு பார்வை இருக்கிறதாகினால எது செய்தாலும் சட்ட விஷயங்களுக்கு உட்பட்டு, எத்திக்ஸ்க்கு உட்பட்டு செய்ய வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது, பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை செய்வது, காதலித்துத்தான் பார்ப்போமே என்று தேவையில்லாத ஒரு காதலில் இறங்குவது, சோதித்துத்தான் பார்ப்போமே என்று தேவையில்லாத சோதனைகளில் இறங்குவது, இவற்றை தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களுடைய அந்த செல்ஃப், ஒரு சுயத்தை இழக்கக்கூடாது. சமுதாயத்துல எது மரியாதையை தருமோ அந்த மரியாதையை பெறுவதற்கு சில நேரங்களில போலித்தனமாக கூட சில பேர் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மரியாதையை பெற வேண்டும். அப்படி நடந்து கொள்வது, சிறப்பான விஷயங்களிலே மட்டும் ஈடுபடுவது என்பது நல்லது. 3ஆம் இடத்துல ராகு. ஏதேனும் ஒரு பயணம் சிறுதூர பயணம், உல்லாச பயணமாக குடும்பத்தோடு இருக்கிறது, அல்லது குதூகலமாக நட்புகளோடு செல்வோம் என்று இருக்கிறது என்றால், அப்போது ஆண் பெண் உறவுகளில உங்களுடைய உறவு என்ற அந்த எல்லைக்கு தாண்டிய உறவுகளில அதீத ஒரு பாசத்தை காட்டுவது அல்லது அதீத ஒரு இணக்கத்தை காட்டுவது, இவையெல்லாம் தவிர்க்க வேண்டிய காலம். ராகுவின் மீது குரு பார்வை இருக்கிறது. இருந்தாலும் ராகுவினுடைய அந்த சேஷ்டை ஓங்கும் போது அதிகப்படியான விஷயங்கள் பேச்சிலும் சரி, நடத்தையிலும் சரி, வெற்றி காண்பதற்கு பதிலாக வெற்றிக்கான ஒருவரை ஆதரவாக வைத்துக் கொள்ள ஏதோ ஒன்றை கொடுத்து ஏதோ ஒன்றை பெறலாம் என நினைத்து ஒரு தவறான விஷயங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. குறிப்பாக உங்களோடு வயதிலே இளையோர், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களோடு சீரான ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது என்பது முக்கியம். வயதிலே இளையோருக்கு கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுத்து விடக்கூடாது. உங்களோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கூட உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதை சொல்லாமல் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்திலே விடுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்திலே கூடுதல் அலைச்சல், உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது பணத்தை தருகிறதோ அதுல கூடுதல் அலைச்சல், இவையெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. பொதுவில் இது பல நெருக்கடி போன்ற நிலைகள் தந்தாலும் கூட கடைசியிலே ஒரு வெற்றியை தந்து விடுவதற்கு, அது உங்களோடு இருப்பவர், உங்களுடைய வாழ்க்கை துணை, இவர்களின் மூலமாக வெற்றி. சுக்கிரன் மற்றும் குரு இணைந்த ஒரு அற்புதம் என்பது இந்த மே 14 கடைசியிலே இனிதாய் நிகழ்வது என்பது உங்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை தரும். சூரியன் மேஷ ராசியில் உச்சம், குருவினுடைய பார்வை, இவையெல்லாம் சாதகமாக உங்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த நற்பலன்களை தக்க வைத்துக் கொள்ள ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லது தொழில் முதலீடுகளிலே திட்டமிட்டு அதிலே வெற்றி பெறுகிறீர்களா என்பதிலே கவனத்தை செலுத்த வேண்டும். இரண்டிலுமே ஒன்றாக கூட ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வி முன்னேற்றம். ஆகையினால உடல் நலத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் உங்களுடைய மன நலத்தை, மனதிலே அழுத்தம் தரக்கூடிய தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். சூரியன் புதன் சேர்க்கை 5ல் இந்த இணைவு என்பது மிகுந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும்
ஒரு சில சமயங்களிலே செருக்கை கூட தந்துவிடும். ஆனால் செருக்கு சறுக்கலில் விடும். கவனமாக இருக்க வேண்டும். பேச்சிலும், கணக்குகளிலும், உறவுகளிலும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். அதிர்ஷ்டம் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவினுடைய அருளின் காரணமாக நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்களிலே ஒரு வெற்றி, எதிர்பாராத தன லாபம் எல்லாம் இருக்கும். தேவைக்கேற்ப பணப்புழக்கம் இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். மே 9ற்கு பிறகாக புதனினுடைய சஞ்சாரத்தால் வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய, வங்கி கடன் மூலம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய சொத்தோ, மிகப்பெரிய முதலீடோ புதன் அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய நிலையில எடுக்காமல் இருப்பது சிறப்பு. மே 23 வரை மிகப்பெரிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. சித்திரை முழுக்க, அதாவது மே 14 என்பது சித்திரை முடியும் வரை புதிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. சூரியன் புதன் சேர்க்கையினுடைய தாக்கம் பங்கு சந்தை அல்லது ஒரு யூக வணிகம் என்று சொல்லக்கூடிய ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், அதாவது ஒரு திடீரென்று அதிர்ஷ்டம் தரும் என்று பணத்தை போடுவோம். ஸ்பெகுலேஷன் என்றால் வரும் ஆனால் வராது, வராது ஆனால் வந்துவிடும். இது நம் கையில் இல்லை. இயற்கையின்பால் அல்லது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று நினைத்தால் கட்டுப்பாடு இல்லாமல் ஏறும். ஆகையினாலே அதற்கு சற்று ரிஸ்க் எல்லாம் எடுப்பதற்கான காலம் இல்லை. சூரியன் உச்சமாக இருப்பதால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க தோன்றும். ஆனால் புதன் அஸ்தங்கதமான புதன் ஆகையினாலே உங்கள் கணக்கு, உங்களுடைய சிந்தனை தவறக்கூடிய அமைப்பு. ஆகையினால் பெரிய முதலீடுகளை, அதுவும் இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனாலும் கூட கடமையோடு இருக்கும்போது, கண்ணியத்தோடு இருக்கும்போது மரியாதை கூடும். வேலையிலே சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையானது விலகி லாபம் அதிகரிக்கும். சூரியன் புதன் சேர்க்கை தொழிலிலே ஒரு கௌரவத்தை தருவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 9ஆம் அதிபதியான சூரியனோடு இணைந்து இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம். உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், புத ஆதித்ய யோகம், நிபுணத்துவ யோகம் இவையெல்லாம் இணைந்திருக்கிறது. ஆனால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதே சமயத்துல உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அந்த 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சென்று ஆட்சி பெற்று விபரீத ராஜயோகத்தை அள்ளித் தருகின்றான். அதனால் எதையும் அனுபவித்து பார்க்கலாம் என்ற ஒரு அற்புதம் தோன்றும். ஆனால் தேவையில்லாத விஷயத்திலே சென்று சிக்காதீர்கள், முதலிலேயே சொல்லிவிட்டேன். புதன் மறைந்துள்ளதால் வேலை செய்யும் இடத்துல உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதில் சில தாமதம் கிடைக்கும். அதாவது காலையில உங்களை ஒருவர் கூப்பிட்டு பாராட்டுவார் என்று நினைத்திருப்பீர்கள். அது மாலையில் கிடைக்கும். அந்த நேரம் வரை பொறுக்காமல் எனக்கு பாராட்ட கூட யூ ஆர் நாட் ரெகக்னைசிங் மை ஒர்க் என்று போய் சண்டை பிடித்து சிக்கலிலே ஈடுபட்டு விடக்கூடாது. சில நிமிடம், சில மணி நேரங்களில் பொறுமையை இழப்பது என்பது இந்த காலத்துல நடக்கும். சூரியன் உச்சபலம் ஆகினால இது பொறுமையை தந்துவிட்டால் அதை மட்டும் பொறுமையாக இருப்பதற்கு மட்டும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தருவார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அபரிமிதமான பூர்வ புண்ணிய லாபத்தை எல்லாம் தரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து ஒற்றுமை பலப்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சு கைகூடும். காதலிப்பவர்கள் திருமணத்தை நோக்கிய ஒரு உறவிற்கு அழைத்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். 7ஆம் அதிபதி புதன் அஸ்தங்கனம் அடைவது வாழ்க்கை துணை அல்லது கூட்டாளிகளோடு சிறிய கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புல விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில நாம் நினைப்பதையெல்லாம் அனுபவிக்கலாம் என்று சினிமாவை பார்த்தெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. சிலர் எல்லாம் படத்தை பார்ப்பார்கள். இருப்பதில் அதில் போன்று உறவுகளிலே இனிமையை காண வேண்டும் நினைப்பார்கள். அது எல்லாம் கோடிகளில் எங்கே நடக்கக்கூடியது. சகஜ சாமானிய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு என்பது மிக மிக முக்கியம். கணவன் மனைவி வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வது கெட்டு போகாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்வதெல்லாம் தவறல்ல. ஏனென்றால் அந்த உறவிலிருந்து வெளிவரும் போது அது இப்போது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பதற்கு கல்லானாலும் மனைவி, புல்லானாலும் பொண்டாட்டி என்று வைத்துக் கொள்ளவும் வேண்டும். ஏனென்றால் இருவரும் சமநிலை என்று இந்த காலத்துல இருக்கும்போது கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பதோ, மனைவி கணவனை விட்டுக் கொடுப்பதோ இதுல தனுசு ராசிக்கு கூடவே கூடாது. ஒருவரோடு ஒருவர் இணக்கம், இணை பிரியாமல் இருப்பது என்பது வெற்றிக்கான வழியை தரும். மாணவர்கள் மதிப்பெண்களை தட்டி தூக்குவார்கள். சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன், சரியாக பார்த்து எனக்கு மதிப்பெண்ணை கொடும் ஐயா ஆசிரியரே என்று கேட்டு அதட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலையிலே இருப்பார்கள். ஆனால் அதட்ட சொல்லவில்லை. அப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட்டோம், நமக்கு மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று அப்படி மதிப்பெண்ணை கேட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு மாணவர்களுக்கு கல்வி நலம் என்பது இருக்கும்.
நீண்ட கால உடல் நல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது இருக்கும். சூரியன் உச்சம் பெறுவதால் ஆளுமை திறன் தன்னம்பிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் புதன் அஸ்தங்கதம். அதனால் சில நேரங்களிலே தெளிவான முடிவுகளை எடுக்கிறோம் என்று ஒரு தடுமாற்று முடிவுகளை தெளிவாக எடுத்து விடக்கூடிய அமைப்பு. அதனால்தான் ஒரு ஆலோசனை பேரிலே செய்யுங்கள் என்று சொன்னேன். புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடிய பேச்சு வரும். அதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் பொறுத்தவரை அற்புதமான நேரம். புத்திர பாக்கியத்திற்கும் அற்புதமான நேரம். புதன் அஸ்தங்கனம் அடைந்துள்ளதால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு சில கவலை வந்து போகும். ஆனால் குழந்தைகளுடைய நலன் என்பது இருக்கும். குழந்தைகள் நன்றாகவே படிப்பார்கள். விவசாயம் சார்ந்த விஷயத்திலே விளைச்சல் என்பது சீராக இருக்கும். நீர் வரத்து மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களிலே சில தாமதம் என்பது இருந்தாலும் கூட சற்று கூடுதல் உழைப்பு என்பது விவசாயம் செழிக்கும். தொடர் பயணங்கள் அலைச்சல் என்பதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அலைச்சல் தொழில் சார்ந்ததாக இருக்கும் போது தேவையான அலைச்சல் என்று நீங்கள் அலையும் போது உழைக்கும் போது வெற்றி என்பதற்கும் ஆன்மீக பயணங்களில வாய்ப்பு என்பது நல்ல அமைப்பாக இருக்கும். வியாழக்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, இல்லத்திலே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, அன்னதானம் இல்லங்களுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு, நட்புக்கு, உறவுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்த அல்லது வயிறு நிறைய உணவை தருவது, உள்ளன்போடு நடத்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய சுயத்தை இழக்கக்கூடாது. வாழ்க்கை துணை நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த நேரம் தருகிறது. அது வேலை இடத்துல உங்களோட சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பை தரக்கூடிய சித்திரை மாதமாக அமைகிறது. மே 14க்குள் இவையெல்லாம் நிச்சயம் நடக்கும். அன்பு நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, பதிவு பிடித்திருக்கிறது, பயனுள்ளதாக இருக்கிறது என நினைத்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டுகிறேன். நன்றி.